வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பால் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான எனர்ஜி ட்ரிங்க்ஸா அப்படின்னு கேட்டினால் கிடையாது. இது எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது தான். அப்போது நாம் காலையில் வெறும் வயிற்றில் எதை நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். இதுக்காக இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஒரு கைப்பிடி அளவு சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த சீரக தண்ணீரை வெறுவிதுப்பான சூட்டில் நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் கிடைக்கப்பெறும். ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது. இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதாவது இம்யூன் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கிறதால தொற்று நோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகியவையெல்லாம் இருக்கு. இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்காக நீங்க பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை உங்களுடைய உடல் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் மாதிரி பண்ணாம நீங்க பச்சையாக இருக்கக்கூடிய முழு சீரகத்தை சீரக தண்ணீரில் கலந்து எடுத்துக்கிட்டீங்க, உணவுகளை சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதி இல்லாமல் நலமோடு வாழலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வயிற்று வலிகளை சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் அவங்க உட்கொண்டாங்க அப்படின்னா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறைந்த அளவு எடுத்துக்கொள்வது நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஒருவேளை எடுத்துக்கொண்டாங்கன்னா அது ரத்தப்போக்கு வருவதற்கும் வழிவகுக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடலுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடுவதற்கான அந்த அலர்ச்சி எதிர்ப்புக்கான அந்த பண்புகள் நமக்கு கொடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளாங்க. சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இது நம்மளுடைய உடம்புகளில் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்களை அந்த மாதிரி சேர்மங்களை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துறதால நம்முடைய உடம்புகளில் அதே போல் கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை அகற்றுவதற்கும் கொழுப்புகள் ஈஸியாக செரிமானமாகி அது வெளியேற்றப்படுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். கூடுதலாக குடல் இயக்கத்தை சீரக தண்ணீர் மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டு இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது அப்படின்றது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை நம்மளுடைய உடல் எரிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும், வெயிட் லாஸும் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற செலினியம் போன்ற தாதுக்கள் எல்லாமே இருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. இப்போ வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவும் கிடைக்கும். ஸோ சருமத்தில் அரைத்தும் நம்ம பூசலாம். இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். சீரக தண்ணீரை நீங்கள் உணவுகளில் சேர்த்து கொண்டாலும் உங்களுடைய உடலுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுடைய சருமத்திற்கு மறைமுகமாக ஊட்டச்சத்துக்களை வழங்கி சருமத்தை பராமரிக்கும்.
முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பொருவை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நச்சுக்கள் நமது உடம்புகளில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஆனதுன்னா நம்மளுடைய சருமத்தில் வந்து இளம் வயதிலேயே கரைகள், தளர்வான சருமமெல்லாம் நமக்கு வந்து இருக்கும். முகப்பொருட்கள், கண்கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட ஒரு மாசு மறுவடைந்த சருமம் நமக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி ஆகாமல் தடுக்கணும்னா நீங்கள் சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளும் போது அது இந்த மாதிரி ரத்தனால் அதே போல் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் வந்து கலக்காமல் சருமத்தினுடைய புரதத்தை உடைக்காமல் பாதுகாத்துக்கொள்ளும். நச்சுக்களை எளிதாக வெளியேற்றிவிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முகப்பொரு இல்லாத ஒரு பொலிவான சருமம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். தலைமுடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதுங்க சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறது அப்படின்றது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை இது பெரிதும் மேம்படுத்தும். அதுக்கான காரணம் என்னன்னா சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வேர்களிலிருந்து ஆரோக்கியமாக வைக்கும். முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும். அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரகத்தண்ணீர் வந்து தலைமுடி நமக்கு வந்து பலப்படுத்தும். ஸோ நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த பொடுகையெல்லாம் எதிர்த்து போராடணும். இப்போ டேண்ட்ரஃப்லாம் வராமல் நீங்கள் தடுக்கணும்னா தண்ணீரில், அதாவது சீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீரகத்தில் தலைமுடிக்கும் அப்ளை பண்ணலாம், உணவுகளையும் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணாலுமே முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஊட்டச்சத்துக்களை வழங்கி உங்களுக்கு பலப்படுத்துறதால முடி கொட்டுறது, முடி வந்து உடைந்து விழுவது, இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்காது. பேன், பொடுகு தொல்லை இது மாதிரி எதுவும் இருக்காது. இளநரை, பித்தநரை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு சீரகத்தண்ணீர் உங்களுக்கு வந்து வழங்குங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தில் மேம்படுத்துவதில் சீரகத்தண்ணீர் வந்து நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சீரகத்தண்ணீர் இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரகத்தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுது போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இதய ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும், அதை குணப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, தொடர்ந்து அதை வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் சீரகத்தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து இருக்குது. இது உங்களுடைய ரத்தத்தில் வந்து அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அதை வந்து அதிகப்படுத்தும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படுவதால் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே ஹீமோகுளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் எங்கும் வழங்கும். ஸோ இதனால் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக உங்களுடைய உடல் இயங்க ஆரம்பிக்கும். உடல் பலவீனம் நீக்கப்படும். ரத்தத்தில் வந்து எந்த விதமான அணுக்களுடைய குறைவும் இல்லாமல் சத்துக்கள் அது கரெக்டான அளவில் இருக்கும். அதே போல் ரத்த நாளங்கள் வந்து எந்த இயக்கங்களும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் செல்லப்படும். ரத்தம் வந்து உங்களுக்கு தூய்மையாகவே இருக்கும். ரத்த ஓட்டமும் சிறப்பான அளவில் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து அனிமியா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சீரகத்தண்ணீரோட கருப்பியல் சேர்த்து சாப்பிட்றது இன்னும் உங்களுக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.